ஹாய். இஎல்எஸ்எஸ் நம்ம போன வீடியோவில் இந்த இஎல்எஸ்எஸ் அப்படின்னா என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, அந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை அந்த போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம். ஒரு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டராக நீங்கள் வாரீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே சமயம் சேவிங்ஸும் அதில் இருக்கணும், அதே சமயம் லாபமும் இருக்கணும். இப்படி மூணுமே ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னா நான் என்ன ஸ்கீமை சொல்லுவேன் அப்படின்னா இஎல்எஸ்எஸ் சொல்வேன். ஸோ இந்த இஎல்எஸ்எஸ் அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து அதை விட கண்டினியூட்டி தான். ஸோ ஒரு ஈக்விட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக லாபம் அதிகமாகவே இருக்கும் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லாபம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே சமயம் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம டைம் கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். ஸோ டைம் கன்சியூம் பண்ணணும்னா எதில் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா சில பேராமீட்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணால் கரெக்டான இஎல்எஸ்ஸை சூஸ் பண்ணிடலாம். நமக்கு சேலஞ்சிங்கான இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டான ஸ்டாக்கை பிக் பண்ணுறது தான் சேலஞ்சிங்கான விஷயம். அதே மாதிரி ஒரு இஎல்எஸ்எஸை பிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான பேராமீட்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்தெந்த பேராமீட்டர்ஸை அனலைஸ் பண்ணால் கரெக்டான இஎல்எஸ்ஸை சூஸ் பண்ணலாம், அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏயுஎம், அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பேர்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கீழே எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது, அதை பார்க்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் இந்த ஏயுஎம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வரீங்க, இதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாப் லிஸ்ட் கம்பெனிஸ் எது இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த லிஸ்ட் கம்பெனிஸில் எது டாப் 5ல் இருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ அப்படி அடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து டாட்டாவாக இருக்கலாம், இல்லை வந்து மஹேந்திரா இருக்கலாம், இல்லை வந்து இன்ஃபோசிஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் கண்ணை மூட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். மார்க்கெட் வேல்யூ, அதாவது மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப அதிகமான இருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம். ஸோ இவ்வளோ நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இன்னும் ஃபியூச்சர்லையும் நல்ல விதமாக ரன் பண்ணுவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு குட் சைனாக அமையுது அந்த கம்பெனிக்கு. அதே மாதிரி தான் ஒரு இஎல்எஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏயும் வந்து ஒரு குட் சைனாக இருக்கணும் அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது. ஒரு ஃபண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 100 கோடி இருக்கலாம். இந்த ஒரு ஃபண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சில ஃபண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏயும் வந்து 5000 கோடி இருக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு 5000 கோடி கிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ மக்கள் வந்து நம்புகிறாங்க, ஒரு ட்ரஸ்டபிலிட்டி இதுக்கு இருக்குது. மக்கள் வந்து நம்புறதுனால தான் மக்கள் எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போகிறனால தான் அதோட வேல்யூ வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஏயுஎம் வந்து ஒரு குட் சைன் தான். நல்ல விதமாக ஒரு அதிகமான லெவலில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குட் சைன் தான் கரெக்டான இஎல்எஸ்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது முக்கியமான பேராமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர் ரோலுக்கு வந்து ஒரு ஆளாக எடுக்க போகிறாங்க அப்படின்னா மேனேஜர் ரோல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா விதமான சூழ்நிலையும் கரெக்டாக சமாளிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கணும். ஸோ அதை இருக்க அப்படி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த அனுபவங்கள் எவ்வளோ இருக்குது, அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பேராமீட்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபண்டில் போட போகிறோம் அப்படின்னா அந்த ஃபண்டை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்கான அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி ஆகணும். எப்போ ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இது, அதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி ஆகணும். நம்ம போன இதில் வந்து ஏயுஎம் வந்து ரொம்ப அதிகமான முறையில் இருந்தால் அது குட் சைன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது குட் சைன் தான். பட் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபண்ட் கம்பெனி வந்து அதில் இருக்க அந்த ஏஎம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, எதோட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 வருஷமாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அதோட ஏஎமோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு கம்பெனி வந்து 2 வருஷம் ஸ்டார்ட் பண்ணாச்சு, மற்ற கம்பெனியோட ரொம்ப அதிகமான ஏஎம் இருந்துச்சுன்னா அது நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்ல வரல. பட் அது எல்லா எக்கனாமிக் சைக்கிளும், அதாவது ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு எக்கனாமி இருக்கும், அந்த எல்லா எக்கனாமிக் சைக்கிளும் பார்க்கறதுக்கான டைம் வந்து அந்த கம்பெனிக்கு நம்ம கொடுக்கணும். உடனே நம்புறது பதிலாக அந்த கம்பெனிக்கு கரெக்டான டைம் கொடுத்து அது எப்படி ஸ்டாண்ட் பை எப்படி வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணி வருது அப்படின்னு பார்க்குற டைம் வந்து நம்ம அந்த கம்பெனி கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து ஏஎம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எப்போ தொடங்கப்பட்ட கம்பெனி, அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். அதோட அனுபவங்கள் எப்படி இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு சைன், முக்கியமான ஒரு பேராமீட்டர் தான் இஎல்எஸ்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு முக்கியமான பேராமீட்டர் எது பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர்,
காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த ஃபண்ட் கம்பெனியோட growth எப்படி இருக்குது, நம்ம குறைஞ்சது ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் ஒரு ஃபண்ட் கம்பெனியை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த growth ரேட் எப்படி இருக்குது, நீங்கள் அதர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த மாதிரி ஸ்கீமில் எடுத்து பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 7% கிட்ட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் இது வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஸோ கண்டிப்பாக இதில் வந்து குறைஞ்சது 10, 12 இல்லைன்னா 15% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் இதில் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல growth இருந்தால் மட்டும் தான் அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது வருஷம் வந்து எவ்வளோ growth ரேட் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு 15 வருஷம் ரன் ஆகிட்டு இருக்கோம்னா 15 வருஷமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது, ஆவரேஜாக ஒரு 15% கொடுத்துருக்கு, ஒரு 20% கொடுத்துருக்கு, ஒரு 25% கொடுத்துருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அது வந்து CAGR காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட், இந்த growth எப்படி இருக்க பார்க்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் இந்த CAGR. ஸோ அதனால் வந்து ஒரு ELS சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பேராமீட்டராக இந்த CAGR வந்து அமையுது. அடுத்த முக்கியமான ஒரு பேராமீட்டர் எது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குறீங்க, அது ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 10 லட்சத்தையும் ஒரே ஒரு பகுதியில் வந்து போடக்கூடாது, அதை பிரித்து போடணும். ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா 2 லட்சம் வந்து லேண்ட்லையும், 2 லட்சம் வந்து கோல்ட்லையும், இன்னும் 2 லட்சம் வந்து நல்ல விதமான ஸ்டாக்லையும், இன்னும் 2 லட்சம் வந்து ஒரு பாண்ட்லையும், இந்த மாதிரி வந்து பிரித்து போட்டால் தான் நம்ம கேபிட்டல் வந்து கரெக்டான முறையில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்படி அந்த கம்பெனி பண்ணுதா அதை நம்ம பார்க்கணும். அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 3000 கோடி ரூபா ஏயும் இருக்குது, ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அசெட்டை வந்து எப்படி பிரித்து போட்டுறாங்க, எந்தெந்த செக்டாரில் போட்டுறாங்க, அந்தந்த செக்டார் எல்லாமே நாளைக்கு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு செக்டாராக இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் செக்டாராக இருக்கணும், ரினியூவபிள் எனர்ஜி செக்டாராக இருக்கணும், ஃபினான்ஷியல் சர்வீஸாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து எந்தெந்த செக்டாரில் அவங்க பிரித்து போட்டுறாங்க, எந்த செக்டார் வந்து டாப் லெவலில் இருக்குது, அதாவது ஒரு 100%ல் 30% வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் போட்டுறாங்க, இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரில் போட்டுறாங்க, இந்த மாதிரி கரெக்டான முறையில் போட்டுறாங்களா அதை நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கரெக்டான செக்டாரில் போட்டால் மட்டும்தான் நாளைக்கு இது நல்ல விதமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதனால் வந்து இந்த 3000 கோடி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 3000 கோடி சொத்து இருக்குன்னா கரெக்டான ஒரு செக்டாரில் போட்டுறாங்களா அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இது ஒரு முக்கியமான பேராமீட்டர். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம போடக்கூடாது, பிரித்து போகிறது தான் ஒரு பாதுகாப்பான வழி. அப்படி இந்த வழிமுறையை இந்த கம்பெனி பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ இது ஒரு முக்கியமான பேராமீட்டர் தான் ELS சூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான பேராமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் ரேஷியோ. இந்த ஷார்ப் ரேஷியோ வந்து எதை பொறுத்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வால்டிலிட்டியை பொறுத்து. இந்த வால்டிலிட்டி அப்படின்னா நிலையற்ற தன்மை. ஸோ ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிலையற்ற தன்மை இருந்தால் தான் லாபம் பார்க்க முடியும் தான், அது ஒரு உண்மையான விஷயம் தான். பட் எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப ஏற்றமாக ரொம்ப இறக்கமாக அப்படி சேஞ்ச் ஆகிற கம்பெனி இருந்தால் அதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியான ஒரு கம்பெனி தான். ஸோ ஏற்ற இறக்கம் இருக்கணும் தான், பட் கொஞ்சம் குறைஞ்ச அளவில் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஷார்ப் ரேஷியோ வந்து ஒரு 1 இருக்குது அப்படின்னா நல்ல விதமான ஒரு சைன் தான். 1க்கு மேலே இருக்குன்னா ரொம்பவே நல்ல விஷயம். 2, 3 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வால்டிலிட்டி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஷார்ப் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஷார்ப் ரேஷியோ வந்து எதை பொறுத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸை பொறுத்து, அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்டிலிட்டியை பொறுத்து, அப்புறம் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட், ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா இப்போ அந்த கம்பெனி வந்து T-பில்ஸில் போட்டிருப்பாங்க. T-பில்ஸ்னால் அந்த ட்ரெஷரி பில்ஸில் போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து கவர்மெண்ட் பாண்டில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃப்ரீ கொடுக்க வேண்டியது, ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி தான் இந்த ஷார்ப் ரேஷியோ வந்து இன்னும் சிம்பிளாக சொன்னால் அந்த வால்டிலிட்டி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அந்த ஷார்ப் ரேஷியோ பொறுத்து நம்ம ரிஸ்க் வந்து எந்த அளவுக்கு இந்த கம்பெனியில் இருக்குது அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப் ரேஷியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பேராமீட்டர் தான் இந்த ELS சூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பேராமீட்டர் எது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறோம், அந்த ஏடிஎம்மோட ஆப்ரேஷன் காஸ்ட்னு சொல்லி சில சார்ஜஸ் நம்ம பிடிப்பாங்க, நம்மளுக்கு மெசேஜில் வரதான் பார்த்துருப்போம். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் காஸ்ட் நம்ம ஒரு பணத்தை போகிறோம் இல்லையா, அந்த பணத்தை மொத்தம் ஓரளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு காஸ்ட் மாதிரி எங்கேருந்து பிடிப்பாங்கன்னா நம்ம போகிற பணத்துலேருந்து தான் பிடிப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.5 இருக்குது அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா போகிறீங்கன்னா வருஷத்துக்கு இந்த 0.5 அப்படின்னா 5 ரூபா பிடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல விதமான ஒரு கம்பெனி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது சில கம்பெனி வந்து 0.3 இருக்கலாம், சில கம்பெனி 0.5 இருக்கலாம், சில கம்பெனி வந்து 2 இருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு பணம் வந்து கம்மியாக பிடிப்பாங்க அப்படி சொல்கிறது அது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க, நம்ம இந்த ஃபண்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஏன்னா அது உங்கள் பணத்தை தான் பிடிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பிடிக்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கான ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு நல்ல பேராமீட்டர் கரெக்டான ELS சூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் எது பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர். இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இந்த மேனேஜருக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே
அவங்களுக்கு எதிர்பார்த்த ஃபீல்டில் இருக்கா அதை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜராக இருந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி வராரு அப்படின்னா அந்த ஃபீல்டே வேறு. என்னதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அது கரெக்டான துறையில் தான் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பணத்தை யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட தான் கொடுக்குறோம். இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் நம்ம வந்து எந்தெந்த துறையில் போகணும்னு சொல்லி பிரித்து போகிறாரு. உதாரணத்துக்கு நம்ம டாடா கம்பெனி ரொம்ப அதிகமாக நம்ம நம்புகிறோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ரட்டன் டாட்டா தான். அதே மாதிரி ஒரு மஹேந்திரா கம்பெனியை கண்மூடித்தனமாக நம்ம நம்புகிறோம் அப்படின்னா ஏன்னா அந்த மஹேந்திரா அந்த ஓனர்னால தான். ஸோ அந்த ஓனர் எப்படி இருக்காங்க, அந்த ஓனருக்கு வந்து அனுபவங்கள் இருக்கா, கரெக்டான துறையில் தான் இருக்கா, அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் அனலைசேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இவ்வளோ நேரமாக சில பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏஎம்னா என்ன, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ரேஷியோ, அப்புறம் ஷார்ப் ரேஷியோ, அப்புறம் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபண்ட் மேனேஜர் என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம எங்கே போய் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் தான் பார்த்தேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம், ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எங்கே போய் பார்க்கலாம், ஸோ இதை பற்றி ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். வீடியோக்குள்ளே போகலாம். மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ELSS அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே போனால் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வரும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ELSS எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னா இந்த SBI இருக்குல்ல, SBI ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட் ரெகுலர் பிளான் க்ரோத், இது நம்ம ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த SBI இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்ட் இதுக்குள்ளே வந்துட்டோம். இது ஓவரால் வியூ. இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 429.33, அது என்னென்னா NAV அப்படின்னு சொல்லுவாங்க. NAV அப்படின்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், அதாவது நெட் அசட் வேல்யூ, இது போன வீடியோ சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து SAPன்னு சொல்லி தனியாக ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ நம்ம இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த NAV பொறுத்து தான் நம்ம போடுற பணத்துக்கும் சரி இந்த NAV ரெண்டு கம்பேர் பண்ணி தான் எவ்வளோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது இதை NAV பொறுத்து அமையுது. ஓகேவா. ஸோ இந்த NAVயும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா SAPன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பார்த்த இந்த வீடியோவில் பார்த்தா CAGR, அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ இது 3 வருஷத்துக்கு 21.89% ஒரு க்ரோத் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் 3 இயர் லாக்கிங், அதாவது ELSSனால் ஒரு 3 வருஷம் கண்டிப்பாக லாக் பீரியடில் இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, 3 வருஷம் லாக். இப்போது இந்த 3 வருஷத்தில் 7 வருஷத்தில் எவ்வளோ இருக்குது, 17.46% க்ரோத் இருக்குது. 10 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குது, 15.61% க்ரோத் இருக்குது. ஸோ இது வந்து CAGR நம்ம பார்த்துக்கலாம். இது ஓவராலாக ஒரு கிராஃபு, இதான் ஓவர்வியூ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா AUM இருக்குது, க்ரோரில் இருக்குது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 31,861 கோடி. ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். அப்புறம் வந்து நம்ம பார்த்தா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.57 வந்து இதில் இருக்குது. ஸோ 1.57 அப்படின்னா எவ்வளோ ரூபா பிடிப்பாங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா 15 ரூபா, அதாவது 15.7 ரூபா வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக அவங்க பிடிப்பாங்க. அப்புறம் நம்ம பார்த்தா ஷார்ப் ரேஷியோ 1.27. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஓரளவு வந்து ரிஸ்க்கு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபண்ட் கம்பெனியாக தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒன்றும் இல்லை, வால்டிலிட்டி எவ்வளோ வந்து ஏற்றம் இறக்கங்கள் இருக்குது, அதாவது 12.81 இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லம்சம்மா, அதாவது இது லம்சம் இருக்குது பார்த்தீங்களா, பெஸ்ட், அதாவது மொத்த அமௌண்ட் போட்டோன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். SIPயில் போகிறது தான் ஓரளவு பெஸ்ட்டான ஒரு வழிமுறைன்னு. அப்படின்னு பார்க்கும்போது 1 இயருக்கு போடும்போது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா அது 5.95% கொடுத்துருக்கு. 2 வருஷத்துக்கு 4.83, அப்புறம் 3 வருஷத்துக்கு 14.66, இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு பிரித்து அவங்க போட்டுறாங்க. ஈக்குவிட்டியில் பார்க்கும்போது 96.20% மொத்த ஃபண்டையும் அங்கே தான் போட்டுறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ELSS அப்படின்னா முக்கால்வாசி ஃபண்ட் வந்து இதில் போடுவாங்க அப்படின்னா ஈக்குவிட்டியில் போடுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க முக்கால்வாசி ஃபண்டையும் அதில் தான் போட்டுறாங்க. ஸோ டெப்டில் எவ்வளவு, அப்புறம் கேஷில் எவ்வளவு, டெரிவேட்டிவ்ஸோ இதெல்லாம் அது. அப்புறம் வெயிட்டேஜ் பை மார்க்கெட் கேப், ஓகே 96% போட்டுறாங்க அப்படின்னாலே ரிஸ்க், ஈக்குவிட்டியில் போட்டுறாங்க அப்படின்னா ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு தான் இது. இப்போ எதில் போட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கால்வாசி, அதாவது 62.8% லார்ஜ் கேப்பில் தான் போட்டுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது
ஓரளவு சேஃபான ஒரு விஷயம் தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா லார்ஜ் கேப் அப்படின்னாலே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கரெக்டான முறையில் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு தகுந்த ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த லார்ஜ் கேப்பில் தான் அவங்க அதிகமான போட்டனால ஓகே ஓரளவு சேஃபான ஒரு விஷயமா தெரியுது. அப்புறம் ஃபண்டமெண்டல் அடிப்படை பார்க்கும்போது பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது, பிபி ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஸோ டிவிடெண்ட் எவ்வளவு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பி ரேஷியோ, இந்த கம்பெனியோட பி ரேஷியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம அது முடிவுக்கு வந்துட முடியாது. அந்த அந்த இண்டஸ்ட்ரியோட சேம் ஒரு கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்புறம் ரிஸ்க் மெட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. ஸோ ஆவரேஜாக 15.28. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 21.89% ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ 3 வருஷத்துக்கு. அப்போ அபோவ் ஆவரேஜ் தான், நல்ல விஷயம் தான். ரிஸ்க் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா வால்டாலிட்டி தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம சொல்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 12.89 குறைஞ்ச ஒரு லோ வால்டாலிட்டி தான் இருக்குது. ஏன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 12.91. ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1.27. ஸோ குட் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஷார்ப் ரேஷியோ முடிஞ்ச அளவுக்கு 1க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்ல விதமான கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1.827 இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் மெட்ரிக்ஸில் சில டேட்டா வச்சு கம்பேர் பண்ணும்போது எந்த ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு அப்படி பார்த்துக்கலாம். அப்புறம் பீர்ஸ்னால் சேம் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா கம்பெனிஸும். இது எஸ்பிஐ, அப்புறம் ஆக்சிஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து பிபி ரேஷியோ, டிவிடெண்ட் ரீல், முக்கியமாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது பெஸ்ட்டாக தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி எந்தெந்த துறையில் அவங்க போட்டுறாங்க. ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது HDFC பேங்க்கில் அதிகமாக போட்டுறாங்க, அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் போட்டுறாங்க, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கில் போட்டுறாங்க. இதெல்லாம் ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது அதிகமானதில் இதில் போட்டுறாங்க. அப்புறம் செக்டார் வைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டாப் இருக்குல்ல ஒரு பேங்க், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் தான். அப்புறம் செக்டார் வைஸ் பார்க்கும்போது பார்த்தா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டாப்பில் இருக்க சர்வீசஸ். ஏன்னா வந்து இப்போ எல்லாமே வந்து அந்த பணத்தை ப்ரொவைட் பண்ணாங்களே, லோன் கொடுக்குறது, அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப அதிகமானதில் டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸில் இவங்க பணத்தை அதிகமாக போட்டுறாங்க. எனர்ஜி, அப்புறம் டெக்னாலஜி செக்டர்ஸ், அப்புறம் வந்து ஹெல்த் கேர், அப்புறம் வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ஒரு முக்கியமான துறையில் தான் வந்து அதிகமான முறையில் அவங்க பணத்தை போட்டுருக்க மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் அபவுட் பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1993. இப்போ 2026, கிட்டத்தட்ட 33 வருஷமாக இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்ந்த ஒரு கம்பெனி தான். அப்புறம் இந்த ஃபண்ட் மேனேஜர் மிலிந்த் அகர்வால் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவர் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு. செக் ஹிஸ்ட்ரி இதை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 1, 2026, March 1, 2026. அப்போ ஓவராலாக இந்த கம்பெனியில் ஒரு 3 மாதம் தான். அப்போனா புதுசாக ரெக்ரூட் பண்ண ஒரு ஆள் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து காயின் ஆப்பில் தான் நான் பண்ணேன். ஸோ காயின் ஆப் மூலமாக நம்ம போகும்போது பார்த்தா அதே SBI தான். ஸோ அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு இங்கே SBI ஃபண்ட் மேனேஜர் போட்டிருக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட லிங்க்டின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லிங்க்டின் பேஜில் ஓப்பன் ஆகும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இந்த லிங்க்டின் ப்ரொஃபைலாக பார்க்கும்போது வந்துட்டு இதில் SBI மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. அப்புறம் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக SBI மியூச்சுவல் ஃபண்டில் இருந்திருக்காரு, ஒரு 7 வருஷமாக இப்பவும் இருக்க மாதிரி போட்டிருக்கு. அப்போ கோல்ட்மேன் சாட்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 6 வருஷமாக இந்த மாதிரி போட்டிருக்கு. வைஸ் பிரசிடென்ட் அசோசியேட்டாக வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இவர் இந்த கம்பெனியில் கம்மி 3 மாதமாக இருந்திருக்காரு. பட் வந்து ஓவராலாக ஒரு அனலிஸ்ட்டாக, ஒரு ஃபண்ட் மேனேஜராக தான் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இந்த வெரிஃபிகேஷன் பார்த்தாது ஃபர்தராக நம்ம எந்தெந்த சோர்ஸ் மூலம் போயோ அந்தந்த சோர்ஸ் மூலம் போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மணி கண்ட்ரோல் மூலமாக வந்துட்டு இது ஓவராலாக ஒரு ஃபண்டோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ELSS சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பேராமீட்டர்ஸை நான் எங்கேயுமே பார்த்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த பேராமீட்டர்ஸை வந்து கரெக்டான முறையில் பார்த்து உங்கள் வழிமுறையில் கரெக்டான முறையில் வந்து கரெக்டான ஒரு ELSS சூஸ் பண்ணி உங்கள் வேல்யூபிளான பணத்தை வந்து எந்த ELSS சூஸ் பண்ணால் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சரியான முறையில் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.